ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம எர்த் எலமெண்ட் ராசிகளுக்கான ரீடிங் பார்க்க போகிறோம். இந்த வாரத்துக்கு அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க என்ன சவால்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ராசிகள் யார் யாருன்னா ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்தும். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் கூட. இப்போ இந்த வாரம் பார்க்க முடியல, எப்பயும் உங்கள் கண்ணில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த ரீடிங் உங்களுக்கு கண்ணில் படுது அப்படின்னா அப்போது அந்த வாரத்துக்கான ரீடிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது அந்த டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் அவங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. டிவைன் பார்த்து இந்த 1111 சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. ஓகேங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கான விஷயங்கள் வந்துட்டுருக்கு கைஸ், அதை பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ தொடர்ந்து ரீடிங் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் ரிஷபம், கன்னி அண்ட் மகரம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கான சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஒரு சக்ஸஸ், கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது கலெக்டிவ் ரீடிங். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பொருந்தி வரும், பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்திருக்கும், ஏன்னா எல்லா விஷயங்களையும் அவங்க இருப்பாங்க, எல்லா சுச்சுவேஷனும் அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு நியூ ஏதோ ஒரு ஐடியா, நீங்கள் இது மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாக, அதுவும் உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்க போகுது. அதுக்கான அலையன்ஸ் எல்லாமே உங்களுக்கு, அதுக்கான பொண்ணு பார்க்குறது, இல்லை பையனை போய் நீங்கள் பார்க்குறது, அவங்களோட அந்த ப்ரப்போசல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணங்களாக அமையும். ஒரு சிலர் பிஸ்னஸ்க்காக இல்லை ஜாப்க்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும், ஏன்னா அது சக்ஸஸ் கார்டு. ஓகேங்களா? இன்னொரு சில பேர் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க, ஒரு சிலர் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகுறீங்க. உங்களுக்கு மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது, டிசிஷன் மேக்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஏதோ அதாவது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு, எந்த பக்கம் நம்ம போகிறது, ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது அந்த இடத்துல. அது ஒரு நேரம் உங்கள் சப்கான்ஷியஸ் என்ன பண்ணோன்னா, நீங்கள் தூங்குகிற டைமில் உங்களோட ரொம்ப அது கெட்ட கனவுகளில் வரும். அது என்ன ஆகுன்னா சடனாக முழிச்சுக்குவீங்க, பயப்படுவீங்க. ஓகேங்களா? அப்புறம் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மூன் எனர்ஜி நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை எனர்ஜைஸ் பண்ணணும். அந்த மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயரில் இருங்க. அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் மைண்டில் இருக்கும் போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் காமிக்குது. சரி, என்னன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போ அந்த புது முயற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல, கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது ஒரு நல்ல பாண்டிங், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமையும். நியூ பிகினிங்ஸாக இருந்தாலும் சரி, இப்போது லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் சரி. ஓகேங்களா? உங்களோட பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கலாம். ஒரு சிலர் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, அதனால தான் இந்த சக்ஸஸ், இந்த செலிப்ரேஷன் வீட்டில் நடக்குது. ஓகேங்களா? ஒரு சிலர் இன்னும் டிசிஷன் மேக்கிங்லேயே இருக்கீங்க, லேக் ஆகிட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலி கைஸ், நான் அந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அவங்க ஒரு லேடி. ஓகேங்களா? ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டான ஒரு லேடி, இண்டிவிஜுவலாக இருக்காங்க. ரொம்ப பேஷனேட்டான ஒரு நல்ல ஒரு லக்ஸரியஸாக அவங்கக்கிட்ட காசு பணம் எல்லாமே ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக, அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு செல்வ சீமாட்டியாக தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வேலை பண்ணுறாங்க. இவ்வளோ இன்ட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு.
அப்படி அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் ஒரு சிலர் நீங்கள் சொன்னல ஒரு நியூ பிகினிங்ஸ் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஆக்டிவாக ஒரு இதை செய்யணும்னு நினச்சி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யோசித்து வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? அதை சீக்கிரமே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு எடுங்க. ரெண்டாவது அந்த தேர்ட் பார்ட்டியை அலோவ் பண்ணாதீங்க. இப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட நான் சொல்லிட்டேன். எனக்கு இன்ட்யூஷன் வந்துச்சு, நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன? ஸோ கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இந்த வாரம் ஒரு நிறைவான ஒரு விஷயத்த உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களை நோக்கி வர்றதை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து ஒரு நிறைவாக சந்தோஷமாக எல்லாத்துலேயும் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொன்ன அந்த லேகிங் பர்சன்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ட்ராவல்ஸ் அந்த மாதிரி ஏற்படும். வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு, அதை கடல் தாண்டி அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சிகள், சில பேர் வந்து ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த இயர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு அதெல்லாம் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது கைஸ். இல்லைனா 1 இயர், நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிளஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறீங்க. சின்ன சின்ன வேலை அப்படி சொல்லிட்டு சில பேர் பண்ணுறீங்களோ, அந்த சின்ன சின்ன அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஜாப் வந்துடணும், பெரிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக வந்தால் தான் நான் போய்ட்டு அதை வந்து இது பண்ணுவேன், பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏதாவது ஐடியா பண்ணிவிட்டு அதை விட்டுடுறீங்களோ. சின்ன சின்ன விஷயந்தான் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் கைஸ். ட்ரை பண்ணுங்கள். யூனிவர்ஸ் நிறையா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, நீங்கள் கவனிக்கல. ஒரு சிலர் வந்து பார்த்து ஸ்டெப் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூலாம் சொன்னேன் நான், அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு குட் கர்மா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு நெகட்டிவாக பண்ணாங்க இல்லையா, அந்த நெகட்டிவ் பீப்புளுக்கு வந்து கார்மிக் சிச்சுவேஷன் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கான குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சிலருக்கு வந்து ரீஜாயினிங்க்கு சான்சஸ் இருக்குது. அவங்க ஃபேமிலி பர்சன்கிட்டேருந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு வராங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஆனால் பார்த்து பண்ணணும், யோசித்து முடிவெடுக்கணும். ஓகேங்களா? ஸ்டெப்பு வந்து கரெக்டாக சரியாக வருமா சரியாக வராதா, இவங்க மறுபடியும் வந்து ஃபேமிலியில் அந்த கிளாஷ் போயிட்டுருக்கறனால ஈகோயிஸ்டிக்ஸு காசிப் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஃபேமிலி ட்ராமா நடந்துகிட்ருக்கு ஒரு சிலருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு லேடி வந்து ரொம்ப உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூவில் காமிக்குதுன்ட்டு, அவங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரீடிங் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து தொடர் ஃபெயிலியர் இருக்குது, என்னால் எதையுமே வந்து கவனிக்க முடியல, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதே எனக்கு தெரியல, நீங்கள் சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னல, அந்த மாதிரி ஏன் அதை மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு எதுக்குமே நன்றி உணர்வு சொல்லாமல், கடவுள் நமக்கு எதுவுமே நல்லது பண்ணல, நம்ம வந்து சேடாக இருக்கும், நமக்கு என்ன இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கலையே அப்படி சொல்லிட்டு நொந்துக்குறீங்க. இதெல்லாம் என் தலையெழுத்து, தலைவிதி அப்படிலாம் சம்திங் ஏதோ உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. அதனால் உங்களை வந்து நான் கொடுக்குற விஷயத்தெல்லாம் கவனி அப்படின்றாரு இறைவன். அவர் உனக்கு கொடுத்துருக்கிற விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். ஓகேங்களா? கிராட்டிடியூட் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா இந்த ரீடிங் வரும்போது, ரீடிங் பார்த்துட்ருக்கும் போது நான் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு, எஸ் அவங்களா இருக்குமோ, ஸோ இது நடக்குமா, எனக்கு வந்து மேரேஜ் இந்த மாதத்தில் அதுக்கான இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குமா,
ஜாபுக்காக நீங்கள் அப்ராட் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கேருந்து நல்ல ரிசல்ட் இருக்குமா, அதில் வந்து நான் எதிர்பார்க்குற சம்பளம் சேலரி கிடைக்குமா, அதுக்கு எஸ். ஓகே, நீங்கள் ஏதோ அந்த கொஸ்டின் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எஸ். ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகுறீங்க, உங்களுக்கு மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூவும் இருக்குது. அவங்க ஒரு நல்ல வெல் செட்டில்டான ஒரு லேடி, இண்டிவிஜுவலாக அவங்க ரொம்ப ஷைனாக இருக்காங்க, ஆனால் மற்றவங்களோட இதில் வந்து தலையிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஜெல்லஸ் இருக்கலாம் மேபி. இது வந்து மெடிடேஷன் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இது ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ப்ரேயர் பண்ணுங்கள், தொடர்ந்து கிராட்டிடியூட் சொன்னால கிராட்டிடியூட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. யூ ஆர் ரெடி. ஸோ நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சக்ராஸ் எல்லாமே ஹீல் பண்ணுங்கள் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதிவுலுமே நான் இப்போ சொல்லிட்டு தான் வரேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. முழிச்சுக்கோங்க. உங்களெல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ளே என்ன வீக்னஸ், என்ன எதை செஞ்சால் சரியாயிடுவீங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன் நான். இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா உங்களோட ஆரா சக்கராவை ஃபீல் பண்ணுங்கள், கிளன்ஸ் பண்ணுங்கள். பிளாக்கேஜ் இருக்குன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அது வரவிடாது. ஓகேங்களா. ஒரு சிலருக்கு நேரம் கூடி வரும். அவங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மா பேஸ்டில் வந்திருக்கீங்க. ஓகேங்களா. இப்போ நான் பார்த்ததுலேயே ஒரு சிலருக்கு வந்து அவங்க சில முயற்சிகள் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கிது, செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள், ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. அந்த லேடி எப்படிப்பட்டவங்கன்னு கூட எனக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டேன். ஒரு சிலர் அப்ராட் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் வந்து கவனிக்க மாட்டேன்றீங்க, சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான்ட்டு விட்டுடுறீங்க ஒரு சிலர். ஸோ எப்படியெல்லாம் உங்களை வந்து இப்படி அலைன் ஆகிட்டு நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் ஒருத்தர் ஹையரில் இருப்பீங்க, ஒரு லோயர், ஒருத்தர் மிடில் இருப்பீங்க. உங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். அதுக்கு தான் பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. ஆரா சக்கராவை கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணிக்கோங்க. பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயங்களோ அதை வரவிடாது. இப்போ ஒரு வீட்டுக்கு குடி போகணும் அப்படின்னா அந்த வீடு அந்த வீடு வந்து க்ளீனாக சுத்தமாக பண்ணிட்டு தானே உள்ளே போகிறீங்க. அந்த வீட்டுக்குள்ளே குப்பையும் நல்ல டஸ்ட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் அடைச்சி வைக்கோல் எல்லாமே எடுத்துன்னு போய் அடைச்சி டப் பண்ணி வச்சுருந்தா வீட்டுக்குள்ளே போய் இருக்க முடியுமா? போவீங்களா? உள்ளே இருக்க முடியாதுல்ல. அது மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தெளிவில்லாமல் அந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நீங்கள் ஒரு மனநிலைமை, உங்களோட உடல், மனம், ஆன்மா இது மூணுமே ஒரு நேர்கோட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறுவீங்க. யார் உங்களுக்கு பிளாக் எனர்ஜி பண்ணாலும் சரி, டெவில் எனர்ஜி கொடுத்தாலும் சரி, கண் திருஷ்டி என்ன விதமான ஒரு உங்களை தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க கைஸ். நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்களேன் வேணாம். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் டிவைன் பவரை முன்னாடி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்கள விட எனர்ஜி ஆகிடுறீங்க. இது சூட்சும ரகசியம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ இதை வந்து இந்த நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணி பலனடைங்க. காட் பிளஸ் யூ. ஓகேவா. ஸோ தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் என்ன எதாவது கொடுக்குறாங்களா பார்க்கலாம். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். எஸ், நீங்கள் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்கள் காட்கிட்ட உங்களோட ப்ரேயர் வைங்க. தொடர்ந்து வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்கள். உங்களோட விஷயங்களை கிளியராக சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சுச்சுவேஷன்லேருந்து உங்களை மீட்டுக்கிறதுக்கு இதை விட பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. இது எனக்கு சொல்ல தெரியல இதுக்கு மேலே. ஏன்னா இப்போ இதை பார்த்துட்ருக்கவங்க எத்தனை பேர் எல்லாருமே வீட்டில் வந்து ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கீங்க, கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த சக்ஸஸ் கிடைக்குது? இதில் கூட ஒரு 30% பீப்புளுக்கு தான் இதில் வந்து பாசிட்டிவ் இது காமிக்குது. மற்ற பேர்லாம் கொஞ்சம் லேகிங்கில் இருக்கீங்க, லாக்கில் இருக்கீங்க. மற்றவங்க உங்களை வந்து ஆளுமை பண்ணுறாங்க. ஒரு சிலர் கவனிக்க மாட்டேன்றீங்க. நன்றி உணர்வு கம்மியாக இருக்குது, கிராட்டிடியூடே இல்லை. ஓகேங்களா. தேங்க் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு எட்டியிருக்கு, டப்புன்னு பிடிச்சிட்டு டக்குன்னு கயிறை பிடிச்சி மேலே ஏறி வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. ஓகே, இந்த நம்மளோட ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு? ஒரு ஹை ஓப்பனிங் தான் நான் கொடுக்குறது. எத்தனை பேருக்கு ரீச் ஆகுதோ கடவுளாச்சு. நான் நடுவில் நான் ஒரு இன்டர்மீடியேட்டர் தான். என் மூலமாக உங்களுக்கு வந்து செய்கிறாரு, அவ்வளோதான். ஓகே, இந்த ரீடிங் நல்லாயிருக்கு. காட் பிளஸ் யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து
தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இந்த பிளாக் மேட்ச் பண்ணுறவங்க அவங்கக்கிட்டேருந்து, ஏன்னா பிளாக் மேஜிக்கில் பவர் இருக்குது. அந்த பவரில் இருக்கிறவங்க நீங்கள் லோயர் பவரில் இருந்தீங்கன்னா உங்களை அது டவுன் பண்ணிவிடும். அப்புறமா அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூவிலேருந்து உங்களை சுற்றி நெகட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் அவங்க பாருங்கள் ஒரு எவ்வளோ பேஷனேட்டான ஒரு லக்ஸுரியஸான லேடி, ஆனால் அவங்க வந்து அவ்வளோ ஜல்லஸ் ஆகி உங்களை வந்து அவ்வளோ நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவங்களும் அப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்குது, அவங்க வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்போது நம்மளை பார்த்து ஏன் அப்படி இருக்க போகிறாங்க, நம்மக்கிட்ட வந்து ஏன் அப்படி நடந்துக்க போகிறாங்க அப்படின்லாம் நினைப்பீங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து நார்சிஸ்டிக் மாதிரி அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே மாடர்ன் உலகத்தில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ளே பண்ணுற வேஷதாரிகள் அவங்கெல்லாம், தெரியுங்களா? பி கேர்ஃபுல். ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் கொடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.